பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக உள்ளாட்சித்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சுற்றறிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 5, 2025 கடந்த ஆண்டோட ஊரக உள்ளாட்சி தேர்தல் 28 மாவட்டங்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் இவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ மாவட்ட ஊராட்சி நிர்வாகமாக இருக்கலாம், ஒன்றிய நிர்வாகமாக இருக்கலாம், அதே போல் கிராம ஊராட்சி நிர்வாகமாக இருக்கலாம். இந்த நிர்வாகங்களை தொடர்ச்சியாக கவனிக்கிறதுக்கு தனி அலுவலர்களை நியமிச்சிருந்தாங்க. தனி அலுவலர்கள் நியமித்து அதற்கான அறிக்கை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 28 மாவட்டங்கள்லையும் இந்த ஊரக உள்ளாட்சி கட்டமைப்பு இந்த தனி அலுவலர்களை கொண்டு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம அந்த தனி அலுவலர்கள் கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களை சந்தித்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் தான் நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலில் இல்லை, இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு இந்த ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக தனி அலுவலர்களுக்கு மேலும் 6 மாதம் பதவி காலத்தை நீட்டிச்சிருக்க சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. உண்மையாலுமே இந்த அறிவிப்பு அப்போ நம்மளுக்கு ஒரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கிடையாது ஊரக உள்ளாட்சி தேர்தல் 28 மாவட்டங்களுக்கு அப்படிங்கிறது தான். சரி, ஏன் நடத்தலை அப்படின்னு கேள்வி வைக்கும்போது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை பிரித்து நகராட்சிகள், மாநகராட்சிகளோடு இணைச்சாங்க. அப்படி இணைக்கும்போது அதெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்வதற்கு கால நீட்டிப்புகள் எங்களுக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு அவங்க தன்னிலை விளக்கத்தை வைக்கிறாங்க. அது ஒரு வகையில் ஓகே தான் அப்படின்னு சொன்னாலும், கால நீட்டிப்பு என்பது ஏற்கனவே 1 வருடம் முடிந்து விட்டது. மீண்டும் ஒரு 6 மாதம் அப்படின்னா 2017-19 காலகட்டங்கள் வரைக்கும் இருந்த அந்த தனி அலுவலர் பீரியட் மாதிரி தான் இந்த பீரியட் இருக்கும் போல. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த அவங்களுடைய பதவிக்காலம் முடியும் வரைக்கும், இன்னும் பாக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிக்காலங்கள் முடியலை இல்லையா, அவங்களோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக தான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் நடக்கும் போல. அதுக்கிடையில் சட்டமன்ற தேர்தல் நிச்சயம் வந்துடும். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனி அலுவலர்கள் நியமித்து கால நீட்டிப்பு எது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5/7/2026 வரைக்கும் கால நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஊராட்சிகளில் ஏதாவது பணி நடக்கணும் அப்படின்னா கிளர்க்கு, அவங்கள தாண்டினா ஜோனல் பிடிஓ, அவங்கள தாண்டினா பிடிஓ, அவங்கள தாண்டினா ஏடி, இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதே கட்டமைப்பு தான் இப்போவும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பிரதிநிதிகள் இல்லாத ஒரு நிர்வாகம் தற்போது இயங்க போகுது. அதற்கான அறிவிப்பை நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டுட்டாங்க. அப்போ இன்னொரு 6 மாதத்துக்கு நிச்சயமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறத இந்த அறிவிப்பு மூலம் நமக்கு சொல்ல வர்றாங்க. அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுக்கான அத்தியாவசியமான தேவைகளை ஊராட்சியில் பெற வேண்டும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி பெறணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் நம்மளுடைய சேனலில் தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். அதுக்கு ஏகப்பட்ட வீடியோக்கள் அதில் இருக்குது. இப்போ தாங்க உங்கள் சேனல் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளாக இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கிராம ஊராட்சியில் அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற நல்ல தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு, இந்த அற்புதமான ஒரு அரிய தகவலை உங்களுக்கு நான் சொன்னதோடு ஒரு திருப்தியோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.